அப்ப இன்னைக்கு நமக்கு நற்செய்தி வந்து மார்க்கு 6ஆம் அதிகாரம் 30ல இருந்து 34 வரைக்கும். மார்க் 6ஆம் அதிகாரம் 30ல இருந்து 34 நான் வாசிக்கிறேன், கவனிங்க. மார்க்கு சுவிசேஷம் அதிகாரம் 6 வசனங்கள் 30 முதல் 34 முடியும். திருத்தூதர்கள் இயேசுவிடம் வந்து கூடி தாங்கள் செய்தவை கற்பித்தவை எல்லாம் அவருக்கு தெரிவித்தார்கள். அவர் அவர்களிடம், நீங்கள் பாலை நிலத்திலுள்ள தனிமையான ஓரிடத்திற்கு சென்று சற்று ஓய்விடுங்கள் என்றார். ஏனெனில் பலர் வருவதும் போவதுமாய் இருந்ததால் உண்பதற்கு கூட அவர்களுக்கு நேரம் கிடைக்கவில்லை. அவ்வாறே அவர்கள் படகேறி பாலை நிலத்திலுள்ள தனிமையான ஓரிடத்திற்கு சென்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போவதை மக்கள் பார்த்தார்கள். பலர் அவர்களை இன்னார் என்று தெரிந்து கொண்டு எல்லா நகர்களில் இருந்தும் கால்நடையாகவே கூட்டமாய் ஓடி அவர்களுக்கு முன் அங்கு வந்து சேர்ந்தார்கள். அவர் கரையில் இறங்கிய போது பெருந்திரளான மக்களை கண்டார். அவர்கள் ஆயலில்லா ஆடுகளைப் போல் இருந்ததால் அவர்கள் மீது பரிவு கொண்டு அவர்களுக்கு பலவற்றை கற்பித்தார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. இப்ப இங்க 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு, சீடர்கள் ஆண்டவர் 2 பேரும் அனுப்புறாங்க. போயிட்டு வந்து நடந்தது எல்லாம் இயேசுக்கு சொல்றாங்க வந்து. அப்போ தாங்கள் செய்தவை கற்பித்தவை எல்லாம் அவருக்கு தெரிவித்தார்கள்னு இருக்கு. அப்போ சீடர்களை போய் ஆண்டவர் அனுப்பியிருக்காரு, இறையாட்சி அறிவிக்கிறது அனுப்பியிருக்காரு. போய் அவங்க என்னென்ன செஞ்சாங்களோ, எதெல்லாம் கற்பித்தாங்களோ மக்களுக்கு, அதை வந்து இயேசு கிட்ட சொல்றாங்க. அதே மாதிரி இயேசு ஆண்டவரும் மறுகரைக்கு போலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பும் பொழுது மக்கள் அவர்கள் பின்பற்றி அவர் போற இடத்துக்கு முன்கூட்டியே வந்து சேர்ந்துட்டாங்க. பாண்டவர்களை பார்த்து ஆயனில்லாத ஆடுகளை போல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பரிவு கொண்டு இறையாட்சியை பற்றி பலவற்றை கற்பித்தார்னு இருக்கு. அப்போ ஆண்டவரை இயேசு கற்பிக்கிறார், சீடர்களும் போன இடத்துல கற்பித்தார்கள். ஒரு கேள்வி, என்ன கற்பித்திருப்பாங்க? கற்பித்தார் தான் இங்க இருக்கு. இயேசு மக்களுக்கு என்ன கற்பித்திருப்பார்கள்? திருத்தூதர்கள் சென்றவிடம்லாம் என்ன கற்பித்திருப்பார்கள்? இறை வார்த்தை. இறை வார்த்தை ஓகே, எல்லாம் சொன்னதெல்லாம் இறை வார்த்தை. எந்த காரியங்களை பத்தி பேசினாங்க? எந்த காரியத்தை அவருக்கு சொல்லி கொடுத்தாங்க? சொல்லி கொடுத்திருப்பார்கள். விண்ணரசை பற்றி. ஆமா, விண்ணரசை பற்றி ஒரு பர்டிகுலர் விஷயம் சொல்லலாம். விண்ணரசை பற்றி நிறைய இருக்கு இல்லைங்களா? நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா? ஒரே ஒரு சின்ன ஒரு காரியம் சொல்லலாம். ஆண்டவர் எதுவும் சொல்லி இருப்பார், விண்ணரசை பற்றி தான் சொன்னார், இறையாட்சி பற்றி தான் சொன்னாரு. அதை பற்றி என்ன சொல்லியிருப்பார்? இறையாட்சி பற்றி என்ன சொல்லியிருப்பார்? இவ்வளவு யோசிக்க வேண்டியதா இருக்குல்ல இல்லையா? அப்போ சீடர்களை போய் கற்பித்தாங்கன்னு நம்ம கத்துக்கிறோம். நிறைய செஞ்சாங்க, செய்தவை எல்லாம் கற்பித்தவர்கள் எல்லாவற்றையும் வந்து இயேசுடன் சொன்னார்கள் இருக்கு. அப்ப எப்பனா நம்ம யோசித்திருக்குமா, என்ன கற்பித்திருப்பாங்க, அங்க போய் என்ன செஞ்சிருப்பாங்க, ஏதாவது யோசித்திருக்குமா நம்ம? அப்ப இறைவார்த்தை வாசிக்கும் பொழுது நம்ம தியானிக்கணும். அதே மாதிரி மறுகரைக்கு ஓய்வு எடுக்கிறது நீங்க போங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு. அவங்க போற திசையை பார்த்துட்டு மக்கள் எல்லாம் கண்டுபிடிச்சு வந்து சேர்ந்துட்டாங்க. இவங்க படகுல போறதுக்கு முன்னாடி, இவங்களுக்கு முன்னாடி ஓடி மக்கள் வந்து அங்க ரெடி ஆயிட்டாங்க. இறங்குறதுக்கு முன்னாடி அவங்க தயாரா வந்து நின்றுட்டாங்க. ஓடி வந்துன்னு சொல்லியிருக்கு இல்லையா, கூட்டமாக ஓடி வந்துன்னு. அப்ப இயேசு அவங்களை பார்த்து ஆயிரலாத ஆடுகள் போல இருக்கிறாங்களே அப்படின்னு மனம் நெருங்கி அவங்களுக்கு கற்றுக் கொடுத்தாருன்னு தான் இருக்கு இல்லையா? கற்று தந்தாருன்னு தான் இருக்கு 34வது வசனம். இறையாட்சி பத்தி கற்று தந்தார், லூக்காஸ்ல அது வருது. அப்போ என்ன சொல்லியிருப்பாரு அவரு? விண்ணரசை பத்தி கற்று தந்தா அவர் சொல்லியிருப்பாரா? சொல்லுங்க. விண்ணரசை பத்தி நான் கற்றுத்து வர்றேன்னு சொல்லியிருப்பாரு. என்ன சொல்லியிருப்பாரு? ஏதாவது விஷயங்கள் சொல்லியிருப்பாரு இல்லையா? அதனால தான் அவ்வளவு கூட்டமா மக்கள் பின்னாடியே ஓடி வராங்க. நீங்க தான் நற்செய்தி சொல்லணும். எனக்கு டெய்லி நற்செய்தி கேட்கறீங்க இல்லையா? இன்னைக்கு நீங்க நற்செய்தி சொல்லுங்க. மனம் திரும்புங்கள்.
மனம் திரும்புகள் சொன்னாரு. மனம் திரும்புகள் சொல்லிட்டு வேற என்ன சொல்லியிருப்பாங்க? வெறும் மனம் திரும்புகள் சொல்லியிருப்பாங்களா? பாருங்க, டெய்லி வாசிக்கிறோம். உங்களை நற்செய்தி அறிவிங்க இப்படி யோசித்தீங்களா? சீடர்கள் போய் இப்படி யோசித்திருந்தா என்ன ஆயிருக்கும்? ஆண்டவர் போய் ரெண்டு ரெண்டு பேரா போய் நற்செய்தி போய் அறிவிங்க சொல்லும் பொழுது திருத்தன்னு முடிச்சா என்ன ஆயிருக்கு? ஏசு என்ன சொல்லியிருப்பாரு? மனம் அவங்க வந்து திரும்புங்கள் திருப்பி சொல்லியிருப்பாங்களா? மனம் திரும்புங்கள், சொல்லுங்க. விண்ணரசு நெருங்கி வந்து விட்டது. ஆமா, அது வந்துச்சு. வந்தனால தான் அவங்க சொல்றாங்க. விண்ணரசு நெருங்கி வந்து தான் அவங்க சொல்றாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க? விண்ணரசை பற்றி என்ன சொல்லியிருப்பாங்கன்னு கேட்கிறேன் நானு. ரொம்ப யோசிக்க வேண்டியதா இருக்குல்ல. நீங்க தியானிங்க போய், சரிங்களா? இது உங்களுக்கு வீட்டு பாடம் நாளைக்கு, சரிங்களா? நாளைக்கு வந்து சொல்றீங்க என்ன போதிச்சிருப்பாங்க. இப்ப நீங்க போய் ஆண்டவர் சொல்றாரு. இப்ப உங்களுக்கு ஆண்டவர் சொல்ற ரெண்டு ரெண்டு பேரை அனுப்புறாங்கன்னு வச்சுங்க. இப்போ 10 11 பேர் இருக்கீங்க. 11 பேருக்கு ஆண்டவர் கட்டளை கொடுக்குறாரு. நீங்க போய் விண்ணரசை போய் அறிவிங்க அப்படின்னு சொல்றாரு. பேய்களை ஓட்டுங்க, விண்ணரசை பத்தி செய்தி அறிவிங்க, நோயாளிங்க தான் குணமாக்குங்க அப்படின்னு நீங்க தான் சீடர்கள். நீங்க தான் அப்போ சில 11 பேர் இருக்கீங்களா? 11 அப்போ இன்னொரு ஆள் வந்துருவாங்க இடையில, சரிங்களா? 12 பேர் வந்துருவாங்க. 12 பேர் ஆண்டவர் அனுப்புறாரு. அனுப்பி நீங்க போய் என்ன சொல்லுவீங்க? போனாங்களா இறையாட்சி வந்து விட்டதுன்னு சொல்லிட்டு பேசாம நிப்பீங்களா? சொல்லுங்க, என்ன சொல்லுவீங்க? விதைப்பவர் ஊமையை சொல்லுவோம். அதுல ஒரு கருத்து சொல்லுவீங்க இல்லையா? மக்கள் கேள்வி கேட்டு சொல்லுவீங்க. எது சொல்லுங்க? அமைதி உண்டாக்குங்கள், உங்களுக்கு அமைதி. ஆமா, அது ஒரு விஷயம். கரெக்ட், சூப்பர். அப்ப எந்த வீட்டுக்கு போனாலும் இந்த வீட்டுக்கு அமைதி உரித்தாக சொல்லுங்க. தகுதியுடைய அங்க இருந்தா அந்த அமைதி அவங்ககிட்ட தங்க, இல்லைன்னா பண்ணுமா? திரும்பி உங்க கூட வந்துடும் சொன்னார் இல்லையா? சூப்பர் சூப்பர் சூப்பர், கை தட்டலாம், சரிங்களா? அப்போ போற எந்த வீட்டுக்கு போனாலும் வாழ்த்து கூறுங்க. வாழ்த்து கூறி இந்த வீட்டுக்கு அமைதி உரித்தாக சொல்லுங்க. அமைதி, அந்த அந்த அமைதி சொன்ன இடத்துல அந்த அமைதிக்கு உரியவன் அங்க இருந்தா அந்த அமைதி அங்க தங்கும். இல்லைன்னா என்ன பண்ணோம்? திரும்பி வந்துடும், சரிங்களா? இப்ப இந்த அமைதி மட்டும் வச்சு பேசிக்கணும், சரிங்களா? ஒரு விஷயம் வந்துருச்சு, ஏன்னா ரொம்ப டைம் ஷார்ட் குறுகிதான் இருக்கிறதுனால. அப்ப நீங்க யோசிங்க, நீங்க தான் சீடர்கள். அதனாலதான் உங்களுக்கு வார்த்தைகள் அறிவிக்க வேண்டாம் தான் நீங்க ரெகுலரா வந்து கேட்கறீங்க. இப்ப இயேசுவை பத்தி நம்ம என்ன சொல்ல முடியும் போய்? அப்போ அமைதி உரித்தாகன்னு சொன்னாரு இல்லையா? அந்த அந்த கருத்தை மட்டும் எடுத்து பிடிச்சுக்கோ. அப்போ ஒரு வீட்டுக்கு போய் அமைதி உரித்தாகுன்னு சொல்றாங்க. ஆனா அமைதிக்குரியவன் அந்த வீட்டுல இல்லைன்னா அந்த அமைதி அவங்க கிட்ட திரும்பி வந்துடும் இல்லையா? அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு இல்லைங்களா? தகுதியானவன் அங்க இல்லைன்னா அது திரும்பி அவங்க கூட வந்துடும். அதனால தான் நம்ம ரெகுலரா சர்ச்சுக்கு போறோம். உங்களுக்கு கிறிஸ்துவின் அமைதி உரித்தாகுக அப்படின்னு தான் ஃபாதர் சொல்றாங்க இல்லையா? திருப்பலியில ஃபாதருக்கு ஒரு கும்பிடு போடுறோம், சைட்ல லெஃப்ட்ல ஒரு கும்பிடு, ரைட்ல ஒரு கும்பிடு போடுறோம் இல்லையா? கிறிஸ்துவின் அமைதி உங்களுக்கு உரித்தாக சொல்றோம். அமைதியா இருக்கிறோமா நம்ம? கிறிஸ்துவின் அமைதி உங்களுக்கு உரித்தாக தான் சொல்றாரு இல்லைங்களா? அப்பதான் ரசத்தை தொட்டு தான் சொல்றாரு ஃபாதர் இல்லையா? அப்போ நம்ம அமைதியா இருக்கிறோமா? கிறிஸ்துவின் அமைதி என் உள்ளத்துல இருக்கா? அது இயேசு சொன்ன அதே வார்த்தை தான். அமைதிக்குரியவன் அங்க இருந்தா அந்த அமைதி அவங்ககிட்ட தாங்கும், இல்லைன்னா திரும்பி உங்களிடமே வந்துடும். இன்னைக்கு அப்படிதான் நம்ம குடும்பங்கள் இருக்கு இல்லையா? அநேக குடும்பங்கள் அப்படித்தான் இருக்கு. ஒவ்வொரு திருப்பலியிலேயே அமைதி சொல்லத்தான் செய்யறார் ஃபாதர். இயேசு ரத்தத்தை உடைய தொட்டு கிறிஸ்தின் அமைதி உங்களுக்கு உரித்தாகுகின்றார். ஒருவருக்கு ஒருவர் அமைதியை தெரிவித்துக் கொள்ளுங்க, கிறிஸ்தின் அமைதியை தெரிவித்துக் கொள்ளுங்கன்றார். பூசை முடிஞ்சிட்டு வீட்டுக்கு வரும்போது நான் உள்ள அமைதியா இருக்கா? சொல்லுங்க, நீங்க தான் சொல்லணும். அமைதியா இருக்கீங்களா? கிறிஸ்தின் அமைதி உங்க அமைதி, சரிங்களா? வீட்டுக்கார சண்டை சச்சரவு இல்லாம சந்தோஷமா இருக்க, வீட்டுக்கார தண்ணி அடிக்கிறதுல பிரச்சனை பண்றதுல சந்தோஷமா இருக்குன்னு சொல்றது இல்ல. கிறிஸ்தின் அமைதி. அங்க கிறிஸ்தின் கோயில்ல கிறிஸ்தின் அமைதி தான் தராங்க இல்லைங்களா? அந்த அமைதி எனக்குள் நிலைத்து இருக்கா? இருக்குது. இந்த கேள்வியோட அப்போ மற்றவங்களுக்கு இயேசு பத்தி சொல்லும்போது என்ன நான் போய் சொல்ல போறேன் அது தெரிஞ்சுக்கணும், சரிங்களா? அதுக்காக தான் வரீங்க சீடர்கள். பயிற்சி வந்து சீடர்களுக்கான பயிற்சி, சரிங்களா? அடுத்தது திருப்பலிக்கு போற அவங்க குருக்கள் மூலியமா ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் தர அந்த அமைதி எனக்குள் நிலைத்து இருக்கா? அப்ப அந்த அமைதி என்ன விட்டு எப்படி போயிருச்சு? போறதுக்கு காரணம் என்ன? சரிங்களா? அந்த அமைதி எனக்குள் ஏன் நிலைத்து இல்லை? அதுக்கு போவதற்கான ஒரே ஒரு காரணம் மட்டும் சொல்றோம், சரிங்களா? அந்த அமைதியை நம்மிடமிருந்து வெளியேறதுக்கான காரணம் என்னன்னு
மத்தேயு 6ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை இப்படி சொல்லுது இல்லையா? என்ன சொல்றாரு? 33 என்ன சொல்லுன்னா, இறை ஆட்சியையும் அதற்கு ஏற்புடைய தேடுங்கள், மற்ற அனைத்தும் உங்களுக்கு திருப்பி தரப்படும் சொல்றீங்களா? இறை ஆட்சி அதற்கு ஏற்புடைய அனைத்தும் தேடுங்கள், மற்ற அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து தரப்படும் இருக்கு இல்லையா? 34வது வசனம் என்ன சொல்லுன்னா, நாளை குறித்து கவலைப்பட வேண்டாம், நாளை குறித்து கவலைப்பட வேண்டாம், அன்றன்றைக்குள்ள தொல்லையே அன்றன்றைக்கு போதும். நாளை குறிச்சு கவலைப்படாத ஆள் யாராவது இங்க இருக்காங்களா? இருக்கீங்களா? சிந்திக்கிறதுக்கு சரிங்க, சூப்பர். சரிங்களா? அப்போ நாளை குறிச்சு எனக்கு எந்த கவலையும் இல்லைன்னா, அப்போ இறையாட்சியினுடைய முக்கியமான இடத்துல போயிட்டீங்க நீங்க, சரி, அந்த லெவலுக்கு போயிட்டீங்கன்னு அர்த்தம். சரிங்களா? அதுக்காக கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். சரிங்களா? அப்போ ஆண்டவர் அதான் சொன்னார் இல்லையா? அப்போ நாளை குறித்து கவலைப்பட, அன்றன்றைக்குள்ள தொல்லை அன்று. அப்போ ஒவ்வொரு நாளைக்கும் தொல்லை இருக்குன்னு ஆண்டவர் சொல்றாரு இல்லையா? வாழ்க்கையில ஒவ்வொரு நாளுக்கும் நமக்கு தொல்லை இருக்குது. அந்த நாளுக்குரிய போராட்டங்கள் இருக்கு, பிரச்சனைகள் இருக்கு. சரிங்களா? அதை நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும்னு ஆண்டவர் சொல்றாரு. அதனால நாளை குறிச்சு கவலைப்படாதீங்க. இன்றைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம், எப்படி இருக்கணும், உண்மையில மகிழ்ச்சியா இருக்கணும், கிறிஸ்து சமாதானத்தோடு இருக்கணும், அந்த அன்போடு இருக்கிறான்னு அதை கவனிங்க. சரிங்களா? அதுதான் ஆண்டவர் சொல்றாரு. அப்போ கவலை இருந்தா என்ன ஆகும்? திருப்படம் 55:2 என்ன சொல்லுதுன்னா, கவலை உள்ளத்துல ஏற்பட்டுச்சு என்ன ஆகுன்னா அமைதி போயிருமா. இந்த அமைதி போறதுக்கு, ஆண்டவர் இயேசு தந்த அமைதி என்னை விட்டு விலகி போறதுக்கு ஒரு காரணம் வந்து கவலை. அதனாலதான் ஆண்டவர் திரும்ப திரும்ப சொல்றாரு, நாளை குறிச்சு கவலைப்படாத, அன்றன்றைக்குள்ள தொல்லை அன்றன்றைக்கு போதும். அப்ப இயேசு மேல் நம்ம பாரு, இயேசு எனக்குள்ள இருந்தா மற்ற எல்லாமே நமக்கு சேர்த்து தடமா. அந்த நம்பிக்கை இருக்கும் பொழுது நம்ம கவலை மறந்து போயிடும் இல்லையா? அப்போ இயேசுவை பற்றி நம்பிக்கை எனக்குள்ள இருக்குன்னு அர்த்தம். அப்ப கவலை வரும் பொழுது நம்பிக்கை என்னை விட்டு விலகி போகுது சொல்லு. எப்போ கவலை எனக்குள்ள வந்துருச்சோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா அமைதி, என்ன கிறிஸ்து தந்த அமைதி என்னை விட்டு விலகி போயிடும். இது திருப்பாடல் இருக்குது. 1 பேதுரு 5:7 இந்த கவலை குறிச்ச ஒரு வார்த்தை இருக்கு. உங்கள் கவலைகள் எல்லாம் அவரிடம் விட்டு விடுங்கள், ஏனெனில் அவர் உங்களை குறித்து கவலை உள்ளவராய் இருக்கிறார், அக்கறை உள்ளவராய் இருக்கிறார். சரிங்களா? உங்கள் கவலைகள் எல்லாம் அவரிடம் விட்டு விடுங்கள், ஏனெனில் அவர் உங்களை குறித்து கவலை உள்ளவர் இருக்கிறார், அக்கறை உள்ளவராய் இருக்கிறார். அப்போ கிறிஸ்தின் அமைதி ஒவ்வொரு நாளும் நமக்கு அமைதி தரப்படுது இல்லையா? கிறிஸ்தின் அமைதி ஏற்கனவே கொடுத்துருக்காரு. அப்போ அப்படியே மிஞ்சி திருப்பலியில ரெகுலரா ஒவ்வொரு நாளும் சொல்றாங்க, கிறிஸ்தின் அமைதி உங்களுக்கு உரித்தாக. அந்த அமைதி இழந்து போறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து கவலைப்படுறது. அப்போ எப்போ கவலைப்படுறோம் அமைதி போயிடும். அதனால நம்ம குறிச்சு கவலைப்பட ஆண்டவருக்கு, நம்ம குறிச்சு அக்கறை எடுக்கிறதுக்கு ஆண்டவர் இருக்கிறார். அதை மிஞ்சி நீங்க கவலைப்படும் பொழுது அழகைக்கு இடம் தரீங்கன்னு அர்த்தம். அது பைபிள் இருக்கு. 1 பேதுரு 5:8 இருக்கும். அறிவு தெளிவோடு விழிப்பாயிருங்கள், உங்களை எதிரியாக அழகை யாரை விழுங்கலாம் என கர்ஜிக்கும் சிங்கத்தை போல அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறான். அப்ப 5:7 சொல்லுது, வசனம் சொல்லப்படுது, கவலைப்படாதே, கடவுள் உங்களை குறித்து அக்கறையுள்ளா இருக்கிறார், உங்கள் கவலை அவரை விட்டு விடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது வார்னிங் தான் கிடைக்குது. 1 பேதுரு 5:8 வார்னிங் என்னன்னா, அறிவு தெளிவோடு விழிப்பாயிருங்கள், உங்கள் எதிரியாக அழகை யாரை விழுங்கலாம் என கர்ஜிக்கும் சிங்கத்தை போல அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறான். அப்போ தொடர்ந்து நாம கவலைப்படும் பொழுது யார் உள்ள நுழைறாங்க? யார் உள்ள வர்றது? சாத்தானுக்கு இடம் தரும், வேற ஒண்ணும் இல்லை. ஏன்னா அது அவனுக்கு இருக்குது, அந்த கவலை வந்து சாத்தான உள்ளுக்குள்ள இழுக்குது. எப்படி நம்ம காயப்பட்டிருந்தா எப்படி ஈங்கெல்லாம் வருது, இன்ஃபெக்ஷன் ஆகுது இல்லைங்களா? விஷக்கிருமிலாம் நம்ம பதியுது இல்லையா? சீழ் கோக்குது, அது நிறைய விஷக்கிருமிலாம் அந்த மாதிரி. அதே மாதிரி நம்ம மீன் கீழே ஏதாவது வச்சிருந்தேன் என்ன பண்ணோம், அதுக்குரியதெல்லாம் வரும் இல்லையா? பூனை வரும், காக்கா வரும். அந்த மாதிரி இந்த கவலை கொள்ற மனதை வந்து சாத்தானை வந்து இருக்குது. புரியுங்களா? அது சாத்தான் இருக்கக்கூடிய, அது அவனுடைய ஒரு பொருள் அது. சரிங்களா? அந்த கேரக்டர் கவலை தொடர்ந்து நான் கவலைப்பட்டுட்டே இருந்தேன்னா அது சாத்தானை நம்ம பக்கமா இழுக்குது. ஏன்னா அமைதி போயிடுச்சுன்னா அவன் வந்துருவான் இல்லையா? அமைதி போகுதுன்னா ஆண்டர் விட்டு வெளியே வந்துடுறோம்னு அர்த்தம், அவருடைய கிரேஸை இழந்துட்டோம்னு அர்த்தம். அப்போ கிறிஸ்துவனுக்கு கடவுள் தருகிற இயேசுவின் அமைதி எப்பவுமே இருக்கணும்.
அதான் கொலைசை 3:15 சொல்லும். கிறிஸ்து அருளும் அமைதி உங்கள் உள்ளங்களை நெறிப்படுத்துவதாக. நான் ஏன் கவலைப்படணும்? கவலைப்பட வேண்டிய அவசியம் என்ன? இறை வார்த்தை கவலைப்படாம இருக்கு என்ன சொல்லுது? இறையாட்சியில இது ஒரு விஷயம் இல்லையா? இறையாட்சியில ஆண்டவர் சொன்னது, எந்த வீட்டுக்கு போனாலும், எந்த ஊருக்கு போனாலும், எந்த வீடு உங்களை ஏற்றுக்கொள்ளுதோ அந்த வீட்டுல தங்குங்க. போகும்பொழுது அந்த வீட்டுக்கு வாழ்த்து சொல்லுங்க. தகுதியானவன் இருந்தா அந்த அமைதி உங்களுக்குள் அவனுக்குள்ள நிலைத்து இருக்கும். அவன் தகுதியற்றவனா இருந்தா அந்த அமைதி உங்களுக்குள்ள திரும்பி வந்துடும் ஆண்டவர் சொல்றாங்க. இது ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் பொருந்தும், ஒவ்வொருவருக்கும் பொருந்தும். ஆண்டவர் தருகிற அமைதி ஏற்றுக்கொள்ள என் உள்ள தகுதி இல்லைன்னா கிறிஸ்தின் அமைதி என்னை விட்டு வெளியில போகும். வெளியே போச்சுன்னா அடுத்த ஆளையால உள்ள வருவாங்க. அப்போ கவலைப்படும்போது கவனமா இருக்கணும். சரிங்களா? கவலைப்படும்பொழுது இது எங்க கொண்டு போய் விடும்னு பார்க்கணும். கவலைப்பட்டீங்கன்னா அமைதி ஆட்டோமேட்டிக்கா உங்களை விட்டு வெளியே போயிடும். அதான் திருப்பாடல் 55:2 சொல்லுது. கவலை பெருகும் பொழுது அமைதி என்னை விட்டு விலகுதுன்னு. பேதுரு நமக்கு புனித பேதுரு ஆலோசனையா தராரு. உங்கள் கவலை அவரை விட்டு அவர் உங்களை குறித்து கவலை உள்ளவராய் இருக்கிறார். ஒருவேளை கவலையிலேயே மூழ்கி இருந்தேன்னா ஆகும். அதுதான் அறிவு தெளிவோடு விழிப்பாயிருங்கள். உங்கள் எதிரியாக அழகை யாரை விழுங்கலாம் என கர்ஜிக்கும் சிங்கத்தை போல அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறான். இது வஞ்சகம். சரிங்களா? சாத்தானுடைய நய வஞ்சகம் இதெல்லாம். அப்போ இறைவார்த்தை என்ன சொல்லுதோ அப்ப அந்த வார்த்தை பயன்படும். ஒரு போராட்டம் வருது, பணப்பற்றாக்குறை வரும்பொழுது என் கடவுள் இயேசு கிறிஸ்து வழியாக தன் ஒப்பற்ற செல்வத்தை கொண்டு உங்கள் தேவைகள் அனைத்தையும் செய்வார். இல்லைங்களா? அப்போ அந்த ஒவ்வொரு சூழலுக்கு ஏற்ற வசனங்களை நம்ம சொல்லும் பொழுது அதுக்கு அது மருந்தா இருக்கு. பச்சிலைய மருந்துகளோ நோயை குணமாக்கவில்லை, ஆண்டவர் வார்த்தை அனுப்பி நோயை குணமாக்கினார். அப்போ ஒவ்வொரு நெருக்கடிக்கு, ஒவ்வொரு போராட்டத்துக்கு, ஒவ்வொரு தேவைக்கு ஏற்ற வார்த்தைகளை நீங்க பயன்படும் பொழுது கவலை நமக்குள்ள வராம நம்ம தடுக்க முடியும். சாத்தானுக்கு நம்ம இரையாகாம நம்ம காத்துக்கொள்ள முடியும். அதுதான் கொலைசை 3:15 சொல்லுது போல, கிறிஸ்து அருளும் அமைதி உங்கள் உள்ளங்களை நெறிப்படுத்துவதாக. அப்போ யாராவது கவலைப்பட்டு இருந்தீங்களா? அந்த ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க, மன்னிப்பு கேளுங்க. ஆண்டவரே நீ எனக்கு இருக்கிறீங்க, எனக்காக இருக்கிறீங்க, எல்லாவற்றையும் தருவீங்க ஆண்டவரே அப்படின்னு நீங்க சொல்லுங்க. இந்த கவலையெல்லாம் உங்களுக்கு உள்ளத்திட்டு இப்பொழுதே வெளியேறும். ஒரு நிமிஷம் கண்களை மூடலாமா? கண்களை மூடி அதை ஒப்பு கொடுங்க. யாருன்னா உள்ளத்துல கவலைப்பட்டு இருந்தீங்களா? ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் உங்களை நிறைவா மாற்றுவார். நன்றி ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காக நன்றி சொல்றோம் தகப்பனே. ஆண்டவரே, கவலைப்படாதிருங்கள், நாளை குறித்து கவலை கொள்ளாதிருங்கள். அன்றன்றைக்குள்ள தொல்லையே அன்றன்றைக்கு போதும். நாளை கவலை போக்க நாளை வழி பிறக்கும் என்று சொன்னவரே, ஒவ்வொரு சகோதரும் இந்த காரணம் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கவலையால் பாதிப்படைந்த ஒவ்வொரு இந்த காரணம் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அது எப்படிப்பட்ட கவலைகளாக இருந்தாலும் எதை குறித்து கவலைகளாக இருந்தாலும் ஆண்டவரே, நிறைவானவரே, நிறைவானது வரும்பொழுது குறைவானதெல்லாம் விலகி போகும் என்ற வாக்கு கேட்டபடி ஆண்டவரே, திருச்சூலை நீ மீட்டு தந்த, நீர் பெற்று தந்த நிறைவான வாழ்வை, இதோ ஆடுகளுக்காக வாழ்வை தர வந்தேன், நிறைவான வாழ்வை தர வந்தேன் என்று சொன்னீர் ஆண்டவரே. நீர் திருச்சூலை மீட்டு தந்த நிறைவான வாழ்வு எல்லா தளங்களிலும் ஆண்டவரே ஒவ்வொரு நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படியாக ஆண்டவரே, இதோ விண்ணகத்தின் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களாலும் மண்ணகத்தின் ஆபிரகாம் ஆசீர்வாதம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக பெற்றுக்கொள்ளும்படியாக இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினால் ஒவ்வொரு இந்த நாளிலே ஆசீர்வதிக்கிறோம் தகப்பனை. துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம் எங்கள் எப்பொழுது நேசிக்கிற அன்பு பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.